கர்த்தர் நல்லவர். என்ன நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, செய்ய வல்லவர். யார் அவர்? செய்ய வல்லவர். எப்படி செய்வார்? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். அதில் நான் என்ன உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்தேன்னா, அவர் செய்கிறதுக்கு வல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனால் ஏன் செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்படியே நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒன்றொன்னா நான் உங்களுக்கு காண்பித்தேன். என்ன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காண்பித்தேன் அப்படின்னா, ஆபிரகாம் எப்படிலாம் இருந்தான், என்னெல்லாம் பண்ணான், எப்படி வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்தேன். என்ன பண்ணான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். என்ன பண்ணான்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, தீர்மானம் எடுத்தான். என்ன பண்ணான்? தீர்மானம் எடுத்தான். அவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் எடுத்தான். அவங்க அம்மா அப்பா தேசத்தெல்லாம் விட்டுட்டு, நான் கடவுள் வார்த்தை எனக்கு கொடுத்துருக்குறாரு, நான் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு கிளம்பி வந்தான். தீர்மானம் எடுத்தான். மூணாவது, அவன் கடவுளுக்காக கொடுத்தான். கடவுளுக்காக கொடுத்தான். நாலாவது என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு என்ன காண்பித்தேன் அப்படின்னா, விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லோரும் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கடவுள் கிருபை பண்ணியிருக்கிறார் போல், அவனை மட்டும் தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு தனியாக ஏதோ ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனும் சாதாரணமான மனுஷன்தான். அவனுக்கும் வாழ்க்கையில் சந்தேகம்லாம் இருந்துச்சு, கவலைலாம் இருந்துச்சு. அவனுக்கும் எல்லா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நான் காமிச்சேன். கடைசியாக நான் உங்களுக்கு என்ன போதிச்சேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஞாபகம் இருக்குதா? ஆபிரகாமுக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். என்ன ஆபிரகாமுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த போரெல்லாம் முடிஞ்சிட்டு அவன் கடவுள்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். அடியனுக்கு நீ என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். எதை நினச்சி கேட்குறான் அப்படின்னா, பிள்ளை இல்லாமல் இருக்குதே, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்ட உடனே கடவுள் சொல்கிறாரு, நீ முதல்ல கூடாரத்தை விட்டு வெளியில் வாப்பா, வெளியில் வானத்தை அண்ணாந்து பாரு. உன்னால் நட்சத்திரத்தை என்ன கூடுமானா எண்ணு, கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமானா எண்ணு, இதை போல் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதை போல் உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி சொன்னால் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. என்ன கிடையாது? ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன? ஒரு குழந்தை கூட கிடையாது. ஒரு குழந்தை கூட கிடையாதுன்றதை விட, நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை கூட கிடையாதுன்றதை விட சாராளுடைய கர்ப்பமே செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரமே அந்த ஆண்மைக்குரிய அந்த பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கடவுள் வாக்கு சொல்கிறாரு. என்ன வாக்கு சொல்கிறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன? சூழ்நிலை இப்போ சாதாரணமான ஒரு 20 வயசு 25 வயசு இருந்திருந்தா கூட சரி, எப்படியாவது குழந்தை பிறக்கும். 35 வயசு இருந்தால் பிறக்கும், 40 வயசு இருந்தால் கூட குழந்தை பிறக்கும்னு சொல்லலாம். அவனுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ வயசு ஆயிடுச்சு? இப்போ சாத்தியக்கூறே இல்லை, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, ஆகவே ஆகாது. எந்த டாக்டர்கிட்ட வேணால் நீங்கள் போனீங்கன்னா கூட, ஆபிரகாமை கூப்பிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட அவன் சொல்லுவார், இவனுக்கெல்லாம் குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை.
சாராளுக்கா அவள் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பே இல்லை, இனிமேல் அவள் கற்பம் செத்து போயிடுச்சு, அவள் தான் உயிரே இல்லை, இனிமேல் எப்படிங்க அவளுக்கு போய் குழந்தை பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் கடவுள் அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகிருக்குன்னு சொல்கிறாரு. வானத்து நட்சத்திரங்களை போல பெருகிருக்குன்னு சொல்கிறாரு. பெருகிருக்குன்னு சொன்னால், ஆனால் ஆபிரகாமுக்கு அவனுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சா இல்லை விசுவாசம் இருந்துச்சான்னு தெரியல. அப்போ கூட அவன் சந்தேகமாக தான் கேட்குறான், எப்படி ஆண்டவரே இதை நான் நம்புறது, எப்படி இதை நான் நம்புறது அப்படி சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மிருகத்தை ரெண்டாக பிளந்து போட்டு அது மேலே அவர் நடந்து போய் ரத்தத்தினால அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா கவனிங்க, அந்த உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி வரையுமே ஆபிரகாம் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படி சந்தேகத்தில் தான் இருந்தான். அவன் வேலைக்காரியோடு சேர்ந்து அவன் சரி கடவுளால் முடியாது போல் நம்ம வேலைக்காரியோட சேர்ந்தாது குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியோட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கினான். அப்புறம் இல்லாமல் மெல்கிசேதேக்கு என்னோட மெல்கிசேதேக்கு இருக்கிறான் தலைமை வேலைக்காரன், அவனை வந்து நான் வந்து என்னோடய வாரிசாக ஏற்றுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறான். என்னென்னமோ கேட்குறான். அவனோட சுயமுயற்சியில் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறான். ஏதாவது பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றிடலாம், கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஆனால் தேவன் வந்து சொல்கிறாரு, நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன். அது என்ன உடன்படிக்கை பண்ணுறேன்னா, ரத்த உடன்படிக்கை பண்ணுறேன். அந்த உடன்படிக்கை பண்ணினதுலேருந்து ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் கூட அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. கடவுள் வந்து என் கூட ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை அவன் மனசில் வச்சு அவன் இன்னும் மேலே 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 விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காண்பிச்சிட்டேன். அப்படி விசுவாசத்தில் வல்லவனானவன் தான் அதுக்கப்புறம் ஈசாக்கை பெற்றெடுக்கிற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு. அதே போல் நம்மளுக்கும் தேவன் வந்து நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையில் அடிக்க வச்சு ரத்தம் சிந்த வச்சு ஆபிரகாமு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை வந்து நிழலாட்டமாக அவனுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்த போது, அவனுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாமல் இருந்த போது அவன் கூட ஒரு நிழலாட்டமாக ஒரு மிருகத்தை அடித்து அதில் ஒரு உடன்படிக்கை, அந்த ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணார். ஆனால் உங்கள் கூடையும் என் கூடையும் எத்தனை அதிகமான ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமு கூட பண்ணின அந்த ஆட்டுக்குட்டினுடைய ரத்தத்தின் உடன்படிக்கையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பட்ட தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி உங்களை கூடையும் என் கூடையும் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்கள். அப்போது ஆபிரகாமு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைக்கே நல்லா கவனிங்க, ஆபிரகாமு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு வல்லமை அப்படின்னா, ஈசாக்க பிறக்க செய்கிறதற்காக, ஈசாக்க கருவுற செய்கிறதற்காக செத்து போன அந்த சாராளுடைய கற்பத்தை நல்லா கவனிங்க, செத்து போய் கிடந்த அந்த சாராளுடைய கற்பத்தை அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை காண்பிச்சு பண்ணின தேவனுடைய உடன்படிக்கை போய் அந்த சாராளுடைய கற்பம் செத்து போய் கிடந்ததையே ஒரு உபயோகமற்று கடந்த அதையே, அதாவது மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாத நிலையில் கடந்த அதையே அந்த சாதாரண உடன்படிக்கையினுடைய அந்த வல்லமை, சாதாரண உடன்படிக்கையினுடைய பவர் போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கற்பத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது பிரியமானவர்களே. ஏன்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த தெய்வத்தை தான் ஆபிரகாம் விசுவாசிச்சான். அங்கே மரிச்சு போய் கிடந்த அந்த கற்பத்தையும் மரிச்சு போய் கிடந்த அந்த ஆபிரகாமுடைய ஆண்மையையும் எது உயிரோட கொண்டு வந்துச்சு அப்படின்னா, எது வந்து அந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அந்த சக்தியை, அந்த வல்லமையை எது போய் அவருடைய கற்பத்தில் உண்டாக்கி அவளை கற்பம் தெரிவிக்க பண்ணுற அளவுக்கு பண்ணுச்சு அப்படின்னா, தேவன் செய்த அந்த ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியினுடைய பண்ண அந்த ரத்தத்தினால அவள் என்ன பண்ணுது அப்படின்னா, மரிச்சு போய் கிடந்த அந்த சாராளுடைய கற்பம் மீண்டும் உயிர் பெற்றது பிரியமானவர்களே. மரிச்சு போய் கிடந்த அந்த ஆபிரகாமுடைய ஆண்மை தன்மை அந்த உடன்படிக்கையின் மூலமாக, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக மீண்டும் உயிர் பெற்றது பிரியமானவர்களே. நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அன்னைக்கு அந்த மரிச்சு போய் கிடந்த அந்த சூழ்நிலையில் கூட
மரிச்சு போய் இருந்த அந்த சூழ்நிலையிலே கூட ஆபிரகாமுக்கு அந்த பழைய உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாம் கூட பண்ணின அந்த பழைய ஆட்டுக்குட்டி ரத்தத்தினுடைய உடன்படிக்கை அவ்வளவு வல்லமையாக செயல்பட முடியுது அப்படின்னா, அவ்வளவு பகிரங்கமாக செயல்பட முடியுது அப்படின்னா, அவ்வளவு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சாத்தியமில்லாத காரியத்தை, சாத்தியமில்லாத அந்த கற்பத்தை இது இந்த வல்லமை போய், இந்த வார்த்தையின் வல்லமை போய், இந்த உடன்படிக்கையின் வல்லமை போய் அந்த கற்பத்துக்கு உயிர் கொடுத்து, அந்த ஆண்மைக்கு உயிர் கொடுத்து மீண்டும் ஒரு ஈசாக்கை பிறக்க பண்ணுகிற அளவுக்கு அது வல்லமையாக கிரியை செய்ய முடியுமே என்றால், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த வல்லமையை காட்டிலும், நல்லா கவனிங்க, அந்த வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய தன்னுடைய சொந்த குமாரன் சிந்தின ரத்தத்தினால ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கை மிகவும் அதிக வல்லமையுள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வல்லமையே போய் ஒரு கற்பத்தை திறக்கும் அப்படின்னா, அந்த வல்லமையே போய் ஒரு ஆண்மையை தூண்டி அவனை குழந்தை பிறக்க செய்கிற அளவுக்கு எழுப்பும் அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மரித்து அவங்களோடு கூட பண்ணியிருக்க அந்த உடன்படிக்கையினுடைய அந்த ரத்தத்தின் வல்லமை அதை காட்டிலும் கோடி மடங்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதுதான் நான் உங்களுக்கு அன்னைக்கு காண்பித்தேன். நம்ம இன்னைக்கு திருப்பலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பி செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார் என்றார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. போதும் சிஸ்டர். என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமையானா சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வீட்டிலலாம் ஜெபம் பண்ணுறோமா ஜெபம் பண்ணலையா, இல்லை பைபிள் படிக்கிறோமா படிக்கலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய இதுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது. ஆனால் என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, 14வது வசனத்திலிருந்து நான் சொல்கிறேன், கவனிங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றான். என்ன இயேசு கேட்குறாரு, மக்கள்லாம் என்னை பற்றி எப்படி பேசிக்கிறாங்க, மக்கள்லாம் என்னை பற்றி எப்படிப்பா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ஒருத்தன் சொல்கிறான், உம்மை யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருத்தன் உம்மை எலியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருத்தன் உம்மை ஏசாயா சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொருத்தன் நீங்கள் தீர்க்கதரிசியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால்
பேதுரு, நல்லா கவனிங்க, பேதுரு மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதாவது அவர் அதுக்கு முன்னாடி மேலே என்ன கேட்டார் அப்படின்னா, ஜனங்கள் வந்து என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டார். கேட்டதுனால சீசர்கள்லாம் சொன்னாங்க, என்னை இவர் இப்படி சொல்கிறாரு, உங்களை வந்து இவர் இப்படி சொல்கிறாரு, உங்களை வந்து அவர் அப்படி சொல்கிறாரு, உங்களை வந்து இப்படி சொல்கிறாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கேட்குறாரு, சரி நீங்கள் என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுனால உடனே பேதுரு என்ன சொல்கிறான்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் மற்ற சீசர்கள்லாம் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. உடனே இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய நீ பாக்கியவான். நல்லா கவனிங்க, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதிலிருந்து என்ன நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் வந்து சபையை ஆரம்பிக்கிறதுக்கு, சபையை கட்டுறதுக்கு பேதுருவை தான் சூஸ் பண்ணியிருக்கிறார் போல், அவரை வச்சு தான் சபையெல்லாம் கட்ட போகிறாரு, சபையெல்லாம் வந்து நடத்த போகிறாரு, அவர் மூலமாக தான் சபைகள்லாம் உண்டாக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு வரைக்குமே பேதுரு தான் இருந்து சபையை நடத்திக்கிட்டு இருந்திருந்துருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் பேதுரு தான் சபையை நடத்திட்டு இருந்திருந்துருக்கணும். ஆனால் என்ன அர்த்தத்தில், என்ன மீனிங்கில் அவர் சொல்கிறார் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எலியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ வந்து எரேமியான்னு சொல்லி சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நீ வந்து தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பேதுரு மட்டும், நல்லா கவனிங்க, பேதுரு மட்டும் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது அவங்க சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, காலங்காலமாக வேதம் ஆரம்பித்த காலத்துலேருந்து தேவன் தெரிந்தெடுக்கிற மனிதர்கள் எல்லாம், நல்லா கவனிங்க, தேவன் தெரிந்தெடுக்கிற மனிதர்கள் எல்லாமே இந்த மாதிரி தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை பேசுகிற மனிதர்களாக இருப்பாங்க. தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை வெளிப்பாட்டை பெற்ற மனிதர்களாக இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா பேதுரு மேலே சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்ல வரல. யாரெல்லாம் பேதுரு மாதிரி, பேதுருவை போல அந்த தேவனை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாக இருக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை யோசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளிடம் சென்று அவருடைய வார்த்தையை சிந்தித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு சபையை நடத்துகிறார்களோ, அவர்கள் மேலே சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பேதுரு வந்து அவனுக்கு எப்படி இது தோணுச்சு, எப்படி இதை சொன்னான்னு சொல்லி தெரியல. ஆனால் அவன் கரெக்டாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதுனால அவர் உடனே சொல்கிறாரு, இதை உனக்கு மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தலப்பா, இது எது யார் வெளிப்படுத்தினான்னா என் தேவனே உனக்கு வெளிப்படுத்தினாரு. இந்த மாதிரி வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் மேலே தான், வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் தான் நான் சபையை நான் கட்டுவேன். அந்த மாதிரி சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் எதுவும் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இதில் என்ன பிரதர், எங்களுக்கு என்ன பிரதர் இருக்குது, அவர் சபையை கட்டினா கட்டிட்டு போகிறாரு, அவர் வீடை கட்டினா கட்டிட்டு போகிறாரு, எதை வேணால் கட்டிட்டு போட்டோம், இதனால எங்களுக்கு என்ன பிரதர் நன்மை இருக்குது, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன இருக்குது. இது பேதுரு வந்து ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் சொன்னார், பிலிப்பு வந்து அப்படி சொன்னால், யோவான் வந்து இப்படி சொன்னால், அவங்க வாடி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு நான் கரண்ட் பில் கட்டணுமே, இன்றைக்கி நான் வாடகை கட்டணுமே, நாளைக்கு நான் ஸ்கூலு ஃபீஸு பே பண்ணணுமே பிள்ளைங்களுக்கு, அப்படி நீங்கள் யோசிக்கலாம்.
இந்த சம்பவத்துக்கும் நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, பேதுரு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சபையை மட்டும் சொல்லலை. அவர் சபையை மட்டும் சொல்லலை. நீங்கள் வாழ்க்கையை கட்டுறதா இருந்தாலும், நீங்கள் படிப்பை கட்டுறதா இருந்தாலும், நீங்கள் ஞானத்தை கட்டுறதா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற காரியங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இல்லை கடவுளுடைய நீங்கள் செல்லும் பொழுது, நீங்கள் சபைக்கு வரும் பொழுது போதிக்கப்படுகிறதான இந்த காரியங்கள் மட்டும் உங்கள் இருதயத்தில் நிற்காம, நீங்கள் கேட்கிற இந்த காரியங்களிலிருந்து, நீங்கள் வாசிக்கிற இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை உங்களுக்கு தரும்படியாக உங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, சாதாரணமாக வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு போயிடுறது இல்லை. அந்த வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை இந்த வார்த்தையை கொண்டு நான் எப்படி சரி பண்ணுவது என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளோ ஈஸியாக வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் எதுவுமே வந்து தேவையில்லாமல் எதுவும் எழுதப்படலை. தேவையில்லாத காரியங்களை வேதத்தில் எழுதி வைக்கல. எல்லா காரியங்களுமே இன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒன்று சொல்லுகிறதா இருக்கிறது, நம்மளுக்கு ஒன்று போதிக்கிறதா இருக்குது, நம்மளுக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை நம்மளுக்கு தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் மூலமாக இந்த சபையை கட்டுறதை குறித்து அவர் சொல்ல வரல. உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதை குறித்து தேவன் இப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க யோசிக்கிறீங்க, என்னோட வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்குது பிரதர், என் வாழ்க்கையில இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது பிரதர், என் வாழ்க்கையில நான் எவ்வளவுதான் படிச்சாலும் என் மண்டையில ஏறவே மாட்டுது, நான் நல்ல மார்க் எடுக்கலாம் சொல்லி தான் நான் படிக்கிறேன், நான் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், நல்லா படிச்சு நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்லா வந்து கிளாஸ்லயே நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் கிளாஸுக்கு போறேன், ஆனா நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு ஏறவே மாட்டுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும், நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நான் எவ்வளவுதான் வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த இருக்கிற அந்த இல்லாமல் அந்த தரித்திரம் அது நீங்கவே மாட்டுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் அதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்குது. வேதம் ஒரு தீர்வு கொடுக்குது. என்ன தீர்வு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், நல்லா கவனிங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் எங்க? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, எங்க? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை
ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா? எங்க ஆசீர்வதித்திருக்கிறாரு? இல்லை, எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் 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 உன்னதங்களிலே. எங்க? உன்னதங்களிலே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. நீங்களாம் எங்க இருக்கிறீங்க இப்ப? நீங்களாம் எங்க இருக்கிறீங்க இப்ப? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னா தானே நான் அடுத்து சொல்றதுக்கு. நீங்களாம் எங்க இருக்கிறீங்க இப்ப? சபையில் இருக்கிறீங்க. ஓகேவா? சபை எங்க இருக்குது? சபை எங்க இருக்குது சிஸ்டர்? நீங்களாம் எங்க இருக்கிறீங்க? சபையில் இருக்கிறீங்க. சபை எங்க இருக்குது? சிறுபுல்பேட்டையில் இருக்குது. சிறுபுல்பேட்டை எங்கே இருக்குது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இந்தியா ஏசியாவில் இருக்குது. ஏசியா எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. பூமி எங்கே இருக்குது? சொல்லுங்கள். பூமி எங்கே இருக்குது சிஸ்டர்? பூமி வந்து சூரிய குடும்பத்தில் இருக்குது. தெரியுமா? அது வரையும் தெரியும் தான் நல்லாயிருக்கும். பூமி எங்கே இருக்குது? சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரிய குடும்பம் எங்கே இருக்குது? சூரிய குடும்பம் எங்கே இருக்குப்பா? பால்வெளி அண்டம்னு ஒன்று இருக்குதா? தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியல. பால்வெளி அண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பால்வெளி அண்டத்தில் சூரிய குடும்பம் மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. சூரிய குடும்பம் மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. இப்போது கவனிங்களே, இப்போது ஒரு லைட்டை எடுத்து அடித்தோம் அப்படின்னா, லைட்டை இப்படி எடுத்து அடித்தோம் அப்படின்னா அந்த லைட்டோட ஒளி வந்து இப்படி ஒரு செகண்டுக்குள்ளே அது 18,000 கிலோமீட்டர் போகுமா? ஒரு செகண்டில் இந்த லைட்டு 18,000 கிலோமீட்டர் போகும் ஒரு செகண்டில். அந்த மாதிரி நம்ம போய் பூமியை போய் வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த லைட்டு 18,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டில் போகுதுல்ல, அதை மாதிரி அந்த லைட்டு 1 மணி நேரம் 18,000 மணி நேரம் போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்? யாருன்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியுதா? அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போது மனுஷன் ஒரு ராக்கெட் அனுப்புகிறான் அப்படின்னா அது வந்து போது அதோட எரிபொருள் தீர்ற அளவுக்கு தான் அது உயரத்தை போய் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். அதோட தீர்ந்துச்சு, அதோட ரிட்டர்ன் திரும்பி தான் வந்துடும். அது வந்து கொஞ்சம் நம்ம பூமியை விட்டு மேலே மட்டும்தான் போகுது. அது போயிட்டு வர்ற மாதிரி கோடிக்கணக்கான தூரங்கள் இருக்குது. கண்டுபிடிக்க முடியாத கோள்லாம் இருக்குது. இன்னும் எத்தனையோ கோள்கள் நம்மள மாதிரி மனுஷங்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த மாதிரி தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய பால்வழி அண்டத்தில், நல்லா கவனிங்க, அவ்வளோ பெரிய பால்வழி அண்டத்தில் இருக்கிற இந்த நம்ம இருக்கிறதான இந்த சூரிய குடும்பத்தில் அதில் இருக்கிற அந்த பூமியை கண்டுபிடிச்சி அந்த பூமிக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட கண்டங்கள் இருக்குது. ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டங்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ஆசியா கண்டத்தை கண்டுபிடிச்சி அந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிறதான இந்தியாவை கண்டுபிடிச்சி அந்த இந்தியாவில் இருக்கிறதான தமிழ்நாடை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதான திருவள்ளூர் மாவட்டத்தை கண்டுபிடிச்சி அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறதான கும்மிடிப்பூண்டியை கண்டுபிடிச்சி அந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறதான இந்த சிறுபுழல்பேட்டையை கண்டுபிடிச்சி இந்த சிறுபுழல்பேட்டையில் இருக்கிறதான எத்தனையோ லட்சாதிபதிகள்லாம் அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வராமல் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களை உன்னதங்களிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே,
என்ன ஏன் அவர் ஆசீர்வாதங்களை உன்னதங்களில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏன் அவர் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது, இந்த சகலத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு நீங்களெல்லாம் இல்லை. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இயேசுவை பார்த்தாரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிதான் வேதம் சொல்லுது. நான் சொல்லலை, இது வேதம் அப்படி தான் சொல்லுது. சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. ஆசீர்வதித்து வச்சதுனால தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஆசீர்வாதங்கள் உன்னதங்களில் ரெடியாக தான் இருக்குது. சபை நிரம்பக்கூடிய ஆத்துமாக்கள் எல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் ரெடியாக தான் இருக்குது. எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஆனால் ஏன் அப்போ நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, எலியா, நல்லா கவனிங்க, எலியா மழை வரும்னு சொல்லி சொல்கிறாரு. எலியா மழை வரும்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் வேலைக்காரனை போய் அனுப்பி வெளியில் போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. வெளியில் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் போய் பார்த்துட்டு வரான். வந்து சொல்கிறான், எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. என்ன சொல்கிறான்? எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது சொல்கிறான். திரும்பி சொல்கிறாரு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திரும்பியும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு, இல்லை. திரும்பி சொல்கிறாரு, போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு, இல்லை. இப்படியே 7 முறை சொல்கிறாரு. 7 முறை அவன் பார்த்துட்டு வந்துட்டு எதுவுமே இல்லை, வெயில் தான் அடிச்சிட்ருக்கு நல்லா. ஏன்னா பல வருஷங்களாக மழையே இல்லைங்க. ஒரு 8வது முறை போய் பார்த்துட்டு வந்து அவன் சொல்கிறான், ஒரே ஒரு கையளவு மேகம் இருக்குது, ஒரே ஒரு கையளவு மேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அவ்வளோ நேரமாக அந்த மேகம் அங்கே இல்லாமல் இருந்துச்சா? மேகம் அங்கே இல்லாமல் இருந்துச்சா? நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு ஃபஸ்ட்டு டைம் போனானா, போய் பார்த்துட்டு வந்தா, என்ன இருந்துச்சு? மேகம் இல்லை. என்ன இருந்துச்சு? வெயில் இருந்துச்சு. வெயில் தான் இருந்துச்சு. 2வது முறை போனான், என்ன இருந்துச்சு? வெயில். 3வது முறை போனால் என்ன இருந்துச்சு? 4வது முறை போனால் என்ன இருந்துச்சு? இப்படி 7 முறை போனால் என்ன தான் இருந்துச்சு? ஆனால் 8வது முறை போகும்போது அந்த மேகம் அவன் கண்ணுக்கு கையளவு மேகம் தெரிஞ்சிச்சு. நான் கேட்குறேன், இந்த ஃபஸ்ட்டு முறை போகும்போது மேகம் அங்கே இல்லாமல் இருந்துச்சா? ஃபஸ்ட்டு முறை போகும்போது மேகம் அங்கே இல்லாமல் இருந்துச்சா? மேகம் அங்கே இருந்துச்சு. ஆனால் அந்த மேகத்தினுடைய அந்த விசிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. எப்படின்னா, சூரியன் அந்த மேகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அதிக வெளிச்சத்தை வெளிவிட்டு கொண்டு இருந்தது. சூரியன் அந்த மேகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அதிக வெளிச்சத்தை வெளியிட்டு கொண்டிருந்தது. ஆனால் மேகம் அங்கே தான் இருந்துச்சு. அதே போல் நல்லா கவனிங்க, அதே போல் உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும், உங்களுக்கான எல்லா நன்மைகளும் ஆவிக்குரிய விதத்திலே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு ரெடியாக இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் இப்பொழுது திறந்து விடும்படி விரும்புகிறார். பிரியமானவர்களே, எப்படி எலியா அவனுடைய வேலைக்காரனுடைய கண் 8வது முறை பார்க்கும்போது அவனுடைய கண் திறந்துச்சோ, அதே போல இப்பொழுது உங்களுடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னும் கவனிச்சோம் அப்படின்னா, எலியாவை கொல்லும்படி நல்லா கவனிங்க. எலியாவை கொல்றதுக்காக அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஆட்கள் அனுப்புகிறாங்க, நிறையா படையை அனுப்புகிறாங்க. அவரை கொல்லும்படி என்ன பண்ணுறாங்க? நிறையா படையை அனுப்புகிறாங்க. இவன் உடனே வேலைக்காரன் ஓடி போய் வெளியே பார்த்துட்டு எலியா கிட்ட சொல்கிறான், நம்மளை சாகடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட படைகளை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம பொழைக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கேட்குறான், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் சொல்கிறான். இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியலை.
சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. எலியா இருக்கிறாரு, இவன் இருக்கிறான். யார் இருக்கிறா? எலியா இருக்கிறாரு, இவன் இருக்கிறான். ஆனால் எலியா சொல்கிறாரு, அவங்களோட இருக்கிறவங்கள காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் கேட்குறான், இங்கே யாருமே இல்லையே, எதுவுமே தெரியலையே, என்னமே இல்லையே, நீங்கள் எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். உடனே எலியா சொல்கிறாரு, ஆண்டவரே உன்னுடைய கண்களை திறந்து விடுங்க, உன்னோட கண்களை திறந்து விடுங்கன்னு சொல்கிறாரு. அவனுக்கு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களோட ஏகப்பட்ட தூதர்கள், ஏகப்பட்ட வீரர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறது இவன் கண்ணால் காண்கிறான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய கண்களை திறந்து விடும்படியாக தேவன் இன்றைக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கண்களை திறக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் 4 பேர் தான் உட்காந்துருக்கோம், 10 பேர் தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் கண்ணுக்கு தெரியுது, கோடிக்கணக்கான தூதர்கள் இங்கே நின்று என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபை இன்னும் பெரிதாக கட்டப்பட போகிறது, சபை இன்னும் பெருக போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது. நான் சொல்லுகிறேன், சபையிலே இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடி அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே ஓடி வந்து சபையிலே இடம் பிடிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு லேட்டா வரீங்க, எப்படி எங்க ஈஸியா இடம் கிடைக்கும் சொல்லி வரீங்க. ஒரு நாள் வருது, நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்னா நீங்க சபைக்கு வெளியே நின்றுதான் பிரசங்கத்தை கேட்க வேண்டிய நாள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சபை அல்ல, இதை விட பெரிய சபையாய் கட்டி அந்த சபையையும் நிரப்புகிற அளவுக்கு தேவன் உங்களுடைய கண்களை திறந்து விடும்படியாக நான் ஏவுகிறேன். பிரியமானவர்களே, எப்படி எலியாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அதே போல உங்களுடைய கண்களும் திறக்கப்படும்படியாக நான் தேவனிடத்திலே வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, இருக்கிற சூழ்நிலையே ஆபிரகாம் போல இருக்கிற சூழ்நிலையே யோசிச்சுட்டு, ஆபிரகாம் மாதிரி எங்கள் சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, என்னுடைய ஆன்மை செத்து போச்சு, அதையே யோசிச்சுட்டு இது எப்படி நடக்குமோ ஆண்டவரே, அரியனுக்கு நீர் என்ன தருவீர், ஆண்டவரே இது எப்படி ஆகும் என்று கேட்டுக்கிட்டு உட்காராம, நான் சொல்லுகிறேன், எல்லா மனிதர்களும் எல்லா ஊழியக்காரர்களும் இதே சூழ்நிலையில், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்து மேலே வந்தவர்கள் தான். பிரியமானவர்களே, ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளணும்னு விரும்புகிறேன். நீங்கள் சபைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் சபைக்கு வரலைனாலும் சரி, நான் இந்த தூணுக்கு கூட பிரசங்கம் பண்ணுகிறதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏனென்றால் கடவுள் சொல்லுகிறார், இந்த கல்லுகளையும் அப்பமாகும்படி அவரால் செய்ய முடியும். இவன் சொல்லலைன்னா இந்த கல் எந்திரிச்சு வந்து நான் தான் தேவன்னு சொல்லும்பா சொல்றாரு. நான் சொல்ல வரேன், நீங்க சபைக்கு வந்தாதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் கிடையாது. யாருமே இல்லை, இந்த ஃபுல் பீட்டு நானும் மட்டும் கூட தனியா நின்று இதை விட வல்லமையாய் நான் பிரசங்கம் செய்து செல்வேன். பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் இப்படியா சொல்லுகிறது. திருப்பலாம் ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வேதம் இப்படி சொல்லுது, பாவம் பெருகின இடத்திலே, சொல்லுங்க சிஸ்டர், பாவம் பெருகின இடத்திலே கிருபை, இப்படி போட்டிருக்கலாம் இல்லையா, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று அப்படி போட்டிருக்கோம். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னு போட்டிருக்கோம். ஆனால் என்ன போட்டிருக்குது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. அதிகமாக பெருகிற்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிருச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம், அப்போ பாவம் நம்ம எவ்வளோதான் பாவம் செஞ்சோன்னாலும் நமக்கு கிருபை கடவுள் தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிருச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அதாவது ஆதாம் பாவம் செஞ்சிடுறான். ஆதாம் என்ன பண்ணா, பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சாபத்தை உண்டு பண்ணுச்சு. பாவம் என்ன பண்ணுச்சு,
சாபத்தை உண்டு பண்ணுச்சு. சாபம் என்ன பண்ணுச்சு? இல்லாமை உண்டு பண்ணுச்சு. இல்லாமல் என்ன பண்ணுச்சு? தரித்திரத்தை உண்டு பண்ணுச்சு. தரித்திரம் என்ன பண்ணுச்சு? நோயை உண்டு பண்ணுச்சு. நோய் என்ன பண்ணுச்சு? சரீர எல்லா எல்லாம் பலவீனத்தை எல்லாத்தையும் உண்டு பண்ணி இப்படியே போய் பார்த்தோன்னா அது ஃபைனலாக என்ன பண்ணுச்சு? மரணத்தை உண்டு பண்ணிடுச்சு. மனுஷனுக்கு மரணத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆனால் வேதம் இப்படி சொல்லுது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. கிருபை அதிகமாக பெருகிற்று அப்படின்னா ஆதாமுடைய கீழ்ப்படியாமல், நல்லா கவனிங்க, ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி சரீரத்தில் பலம் இல்லாமல் உண்டு பண்ணி பலனெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு முதுமையை உண்டு பண்ணி காலில் பலன் இல்லாமல் போய் கையில் பலன் இல்லாமல் போய் பல்லெல்லாம் கொட்டி ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாமல் போய் கடைசியில் என்ன ஆகுது? இறந்துடுறாங்க. இது என்ன விளைவு? இது எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய விளைவு. ஆனால் வேதம் இப்படி சொல்லுது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று அப்படின்னா பாவத்துக்கு ஒரு மனுஷனை தரித்திரனாக்கி இல்லாமையாக்கி கஷ்டமாக்கி உடலில் இருக்க பலனெல்லாம் உறிஞ்சி அவனுடைய எலும்பெல்லாம் தேஞ்சு அவன் பல்லெல்லாம் கொட்டி ஃபைனலாக அவன் முதுமை அடைஞ்சு அவனை கொண்டு போய் மரணத்தில் தள்ள முடியுமே என்றால் நான் சொல்லுகிறேன், அதே அந்த பாவம் பெருகின இடத்திலே இந்த கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்றால் பாவம் செய்யக்கூடிய அந்த வல்லமையை காட்டிலும், பாவம் செயல்படுத்துகிற அந்த சக்தியை காட்டிலும், பாவம் செய்கிற அந்த செயல்பாட்டின் வல்லமையை காட்டிலும் இந்த கிருபையின் வல்லமை அதை விட அதிகமாக இருக்கிறது. இந்த பாவம் ஒருத்தனை இல்லாமையில, தரித்திரத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், நோயில கொண்டு போய் அவனுடைய சரீரபலத்தெல்லாம் உறிஞ்சி அவனை முதுமையில கொண்டு போய் தள்ளி விடுமே ஆனால், அவனை மரணத்துக்கு நேரம் நடத்துமே ஆனால், இந்த கிருபை அதை விட அதிகமான வல்லமை படைத்ததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதுமையில இருக்கிற ஒரு மனுஷனை கூட அவனுக்கு பலனை கொடுத்து, அவனுக்கு சரீரத்தில் பலனை கொடுத்து, எலும்புகளை மீண்டும் நினமுள்ளதா மாற்றி, பல்லை திரும்பி சரியாக வச்சு, திரும்பி அவனுக்கு இளமையை கொடுத்து, திரும்பி அவனுக்கு முடியை அருமையாக மாற்றி, திரும்பி அவனுக்கு 18 வயசுல 20 வயசுல இருந்ததை போல பலத்தை கொடுக்கிற அளவுக்கு இந்த கிருபைக்கு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களால திரும்பும் கழுத போல மீண்டும் வல்லமையுள்ளவர்களாய், வாலிபத்தில் உள்ளவர்களாய், நீங்க வாழ வயதுள்ளவர்களாய், கழுதை போல வாழ வயதுள்ளவர்களாய் நீங்கள் மாற முடியும். முதுமையிலும் நீங்கள் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க முடியும். ஏன்னா நான் சொல்லல, வேதம் சொல்லுது, பாவத்தின் வல்லமையை காட்டிலும் இந்த கிருபையின் வல்லமை அதிகமாய் பெருகி இருக்கிறது என்று. ஆனால் ஏன் நடக்கலை? ஏன் யாருக்குமே நடக்கலை? ஏன் யாருமே இதை யோசிக்கலை? யாருமே ஏன் சிந்திக்கலை அப்படின்னா, நான் சொல்கிறேன், யாருக்குமே இது கற்றுக் கொடுக்கப்படலை. யாருக்குமே இந்த வெளிப்பாடு உண்டாகலை. பேதுருக்கு உண்டாச்சு வெளிப்பாடு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதுருக்கு உண்டாச்சு வெளிப்பாடு. அதில் தான் அவர் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், இது 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 இதோட முடிஞ்சிடற காரியம் கிடையாது. இதோட நடந்து முடிஞ்சிடற காரியம் கிடையாது. கிருபை பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது அப்படின்னா, அந்த ஒரு லைனோட அது முடிஞ்சிடுறது கிடையாது. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன பெருகி இருக்கு? உங்களுக்கு என்ன சிஸ்டர் ரொம்ப பெருகி இருக்கு? எனக்கு கடன் ரொம்ப பெருகி இருக்கு பிரதர். பெருகிருக்கா? எனக்கு உடல் பலவீனம் ரொம்ப பெருகி இருக்கு பிரதர். பெருகிருக்கா? என் மனசு ரொம்ப கவலையினால பெருகி போயிருக்கு பிரதர். என் பயத்தினால பெருகி போயிருக்கு பிரதர். என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் ஓவரா பெருகி போயிருக்கு பிரதர். இருக்குதா சிஸ்டர்?
நல்லா கவனிங்க. நான் எதை எதை எடுத்து செய்யணும்னு நினச்சா கூட, எதனா ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், எதனா ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறேன், எதனா ஒரு ஊழியத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன செஞ்சாலும் அது தோல்வியிலேயே முடியுது பிரதர். தோல்வி எனக்கு பெருகி போய் கிடக்கு பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, ஒவ்வொருவருடைய நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க, ஒருத்தர் போய் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு இது அதிகமாக இருக்குது பிரதர், எனக்கு அது அதிகமாக இருக்குது பிரதர், என் உடம்புல வலி தாங்கவே முடியல, நோயெல்லாம் பெருகி போயிருக்குது. நோய் என்ன பெருகி போயிருக்குது? கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குறுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட நோய் பிரதர், எல்லாம் பெருகி போயிருக்கு பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, செலவுகள் அதிகமாக இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். செலவுகள் கூடி போயிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நான் சொல்லுறேன் பிரதர், நான் சொல்கிறேன் சிஸ்டர், நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிச்சிங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படி என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் செலவு அதிகமாக பெருகி போயிருக்கு சொல்கிற இடத்த விட்டுட்டு, இனிமேல் எனக்கு வரவு அதிகமாய் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் இடத்திற்கு நீங்க வருகிறவர்களா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. கவலை அதிகமாக பெருகி போயிருக்குது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், தெய்வீக சுகம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. கவலை பெருகின இடத்திலே நான் சொல்லுகிறேன், சமாதானம் அதிகமாய் பெருகிற்று. கவலை இருக்கிற இடத்துலலாம் படிங்க, கவலை இருக்கிற இடத்துல சமாதானம் பெருகிற்று நான் சொல்லலை. கவலை இருக்கிற இடத்துல சமாதானம் பெருகிட்டு நான் சொல்லல, கவலை இருக்கிற இடத்துல சமாதானம் அதிகமாய் பெருகிற்று. அந்த கவலையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, அந்த வலியை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, அந்த செலவை மேற்கொள்ளுகிற அளவுக்கு வரவு அதிகமாய் பெருகிட்டு நான் சொல்றேன். பயம் உங்கள் வாழ்க்கையில் பெருகி போயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், பயம் உங்கள் வாழ்க்கையில் பெருகி போயிருந்துச்சு அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், விசுவாசம் அதிகமாய் பெருகிற்று. விசுவாசம் பெருகாது, விசுவாசம் அதிகமாய் பெருகும். அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, அந்த பயத்தை உங்கள்கிட்ட எடுத்து போட்டு விட்டு உங்களுக்குள்ளாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற அளவிற்கு இந்த விசுவாசம் அதிகமாய் பெருகும். ஏனென்றால் வேதம் இப்படியா சொல்லுகிறது, பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று என்று பிரியமானவர்களே. இது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இத மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் பெருகி இருக்கு நீங்க யோசிக்கிறீங்களோ, எதெல்லாம் எதிரெதிரான சூழ்நிலைக்கு நீங்க பெருகி இருக்கு நீங்க யோசிக்கிறீங்களோ, அதையெல்லாம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு இந்த நன்மையின் சக்தி அதிகமாய் பெருகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, யாருக்கு வெளிப்படும் அப்படின்னா, எப்படி எலியா அந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறந்து விட்டானோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் வெளிப்படும் பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நான் திறந்து விடுகிறேன் பிரியமானவர்களே. எங்கெல்லாம் நீங்கள் இல்லாமையை பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தரித்திரத்தை பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கஷ்டத்தை பார்க்குறீங்களோ, நீங்கள் உடனே சொல்லுங்கள், கஷ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நன்மையினால் பெருகி இருப்பதாக, நீங்கள் இல்லாமையை பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இருப்பதாக, அதிகமாக பொருளாதாரம் பெருகுவதாகன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செலவு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், வரவு அதிகமாய் பெருகுவதாக அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க வாயிலிருந்து உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை போய் அந்த காரியத்தை நடப்பிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் டைம் ஆயிடுச்சு, கடைசியான ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். லூக்கா லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனம். அவர் அவர்களோட பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன அப்படின்னா,
இயேசு அடிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிச்சாச்சு, உயிரோடு கூட எழுந்தாச்சு. எழுந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு எம்மாவு ஊருக்காக சீசர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது இயேசுவும் கூட நடந்து வர்றாரு. யார் நடந்து வர்றது? இயேசுவும் கூட நடந்து வர்றாரு. இவங்க கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ தீவிரமாக பேசிட்டு வந்துட்டுருக்கிறீங்களே, எதை குறித்து நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இயேசு. இவங்க பதில் சொல்கிறாங்க, என்னப்பா இதை கூட அறியாத 3வது மனுஷனாக இருக்கிறியே, இதை கூட கவனிங்க சிஸ்டர், இதை கூட அறியாத 3வது மனுஷனாக இருக்கிறியே நீ. எருசலேமில் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருந்தார். குருடர்களை பார்வையை செஞ்சார், முடவரை நடக்க பண்ணார், செவிடரை கேட்க பண்ணார், செத்தவனை கூட எழுப்பினாருப்பா, நிறையா நோயெல்லாம் விடுவிச்சார். ஆனால் அந்த நல்ல மனுஷனை சிலுவையில் அடித்து சாவடிச்சிட்டாங்க. இதை கூட நீ அறியாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சீசர்கள்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்கிறாங்க? யார்கிட்ட சொல்கிறாங்க? இயேசுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு பதிலாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து காண்பிக்கிறாரு. என்ன காண்பிக்கிறாருன்னா, இது மாதிரி தேவகுமாரன் வர வேண்டியதாக இருக்குது, அவர் வந்து மக்களுக்காக பணிலாம் செஞ்சுட்டு இது மாதிரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இது மாதிரிலாம் ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறாரு. எடுத்து காண்பிக்கும்போது நல்லா கவனிங்க, அதை எடுத்து காண்பிக்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. இவங்க இடத்துக்கு போகிறாங்க. இயேசு வந்து அந்த பக்கம் இன்னும் தாண்டி போகிற மாதிரி காண்பிக்கிறாரு. ஆனால் இவங்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, நீங்கள் போக வேணாம், நீங்கள் எங்கள் கூட வந்து தங்குங்க, என் கூட வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நல்லா கவனிங்க, கூட்டிகிட்டு போய் 29 வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோட தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில், நல்லா கவனிங்க, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் என்னாச்சு? அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர், என்ன நடந்துச்சு அப்படின்னா, எவ்வளவோ பிரசங்கங்கள் நான் பண்றேன், இயேசு அவங்களுக்கு எவ்வளவோ வேத வாக்கியங்கள் எடுத்து காண்பிச்சாரு, எவ்வளவோ வேத வாக்கியங்கள் எடுத்து காண்பிச்சாரு. இது மாதிரி தேவன் வர வேண்டியதாக இருக்குது, இயேசு வர வேண்டியதாக இருக்குது, அவர் வந்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து இவர் வந்து அடிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, பெத்தலேமில் பிறக்கணும்னு எழுதிருக்குதுப்பா, அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்படணும், அவர் நம்மளோட நோய்கள்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எழுதியிருக்குதுப்பா, அவர் வந்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுதணும்னு எழுதியிருக்குதுன்ற எல்லாத்தையும் போதிக்கிறாரு. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆபிரகாம் வாழ்க்கையை போதிக்கிறேன், பேதுருவுடைய வாழ்க்கையை போதிக்கிறேன், இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், இதெல்லாம் நம்மளுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது, எலியா வந்து இப்படி இருந்தார், எலியா இப்படி கண்கள்லாம் திறந்து விட்டார், எல்லாத்தையும் நான் போதிச்சு கொண்டு தான் இருக்கிறேன், எல்லாமே சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் போதிக்கும் பொழுது ஒரு உற்சாகத்தை நீங்கள் கை தட்டுறீங்க, ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் அவங்களும் அவர் பேசும் பொழுது, அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும், இதெல்லாம் செயல்பட்டாலும், ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ளே போய் போஜன பந்தியில் உட்காந்துலாம் கவனிங்க சிஸ்டர், போஜன பந்தியில் உட்காந்து அவர் அப்பத்தை பிட்டுகிறார். அப்பத்தை பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் கேட்கப்பட்ட இந்த வசனங்களெல்லாம் உங்கள் இருதயத்திலே எரிந்து கொண்டுகிறதா கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்கள் எப்போ திறக்கப்படுகிறது அப்படி என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்றால், இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது ஒவ்வொருடைய கண்களும் திறந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இந்த திருவிருந்தை அனுசரிக்க இருக்கிறோம், இப்பொழுது இந்த அப்பத்தை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த அப்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இது பிடும் பொழுது, இது பிற்கப்பட்டு உங்கள் கைகளில் கொடுக்கப்படும் பொழுது, அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கண்களும் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கண்களும் திறக்கப்பட்டு போதிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாக அது சென்று செயல்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது கூட திருவிருந்தை அனுசரிக்கலாம்.